வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மிக சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறத விட இந்தியாவின் மிக சிறந்த மூத்த அரசியல்வாதின்னு சொல்லலாம். பல பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மகத்தான மனிதர். அது மட்டும் இல்லாமல் பல ஜனாதிபதிகளையும் உருவாக்கியிருக்காரு. இவர் ஒரு அரசியல் சாணக்கியன், ஒரு கிங் மேக்கர்னு சொல்லலாம், தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்டு, அதுவும் சொல்லப்போனால் 19 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காருன்னு சொல்லலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இப்படி பல பட்டங்களோடு வாழ்ந்த மூத்த அரசியல்வாதி கலைஞர் கருணாநிதி அவங்க சில திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரை பற்றின சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அவருடைய அரசியல் வாழ்க்கை, பல சாதனைகள் இப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எழுதின பாடல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கலைஞர் சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 14 வயசுலேயே எழுத்தாளராக தன் வாழ்க்கையை தொடங்குறாரு. இளமை பலி அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதினாரு. அந்த கட்டுரை பிரிண்ட்டும் ஆகுது. அந்த காலத்தில் தமிழகத்தில் ஒரு பிரபலமாக இருந்த அரசியல்வாதி பேரறிஞர் அண்ணா அவங்க அந்த கதையை படித்து பார்த்துட்டு, அந்த எழுத்தாளர் யார், அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அவரை அவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு நிறுத்தும் போது தான் பார்த்தா அவர் கலைஞர்னு தெரியுது. அப்போ அவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். அதை பார்த்தா அண்ணா நீ இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாற்று தகவலே இருக்குது. ஆனாலும் கருணாநிதி பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்தி போராட்டம், திராவிட இயக்கம், பகுத்தறிவு நாத்திகம் அப்படின்னு பல விஷயங்களில் அவர் தன்னை ஒரு முன்னோடியாகவும் தன்னை மாற்றிக்கணும்னு தொடர்ந்து ஒரு போராளியாக வாழ்ந்தார். திராவிட கழகத்தில் இணைந்து பெரியார் கூட ஐக்கியமாகி ஈரோட்டில் அவர் கூட தங்கினார். அதுக்கப்புறம் தன்னுடைய திறமையை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கினாரு. திராவிடர் காலத்தில் இருந்து பெரியாருடைய நட்பு இவருக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சினிமாவில் நிறைய வசனங்கள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. சினிமாவில் அவருடைய சாதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் எல்லாம் மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம். அவருடைய வசனங்கள் எல்லாம் நிறைய பேர் பேசி அதை பார்த்து ஒரு புரட்சிகரமான வசனங்கள். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவருடைய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டத்தக்கதாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு நல்ல உதவியாகவே இருந்துச்சு. அது அவருடைய சாதனைகள்னே சொல்லலாம். 1-2 திட்டங்கள் எல்லாம் இல்லை, நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காரு. கணக்கில் அடங்காத திட்டங்கள் இவர் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்திருக்காரு. அவர் என்னென்ன திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவருடைய அரசியல் பயணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கு. அந்த வீடியோவை போய் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு பாருங்க. நம்ம கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை தர வேண்டும் அப்படின்றது பெரியாருடைய ஒரு கனவாகவே இருந்துச்சு. அப்புறம் எந்த ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற பெரியாருடைய கனவை நிறைவேற்றி வச்சாரு கருணாநிதி. அது மட்டும் இல்லாமல் குடிசை மாற்று வாரியம், குடிநீர் வாரியம், கல்வி கட்டணங்கள் ரத்து, புதிய கல்லூரிகள் அமைத்தல் அப்படின்னு அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் கை ரிக்ஷாவை ஒழிச்சாரு, கண்ணொலி திட்டத்தை கொண்டு வந்தாரு, தனியார் பஸ் எல்லாம் நாட்டுடைமை ஆக்குனாரு, அப்புறம் ஒரு 7,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் படத்தை கட்டாயமாக்குனாரு. பெண்கள் எல்லாம் பினான்சியலாக இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மகளிர் சுய உதவிக்குழு உருவாக்கப்பட்டுச்சு. இதை தொடங்கி வச்சதும் கருணாநிதி தான். இது எல்லாத்தையும் விட எல்லா வீடுகளுக்குமே இலவச டிவி கொடுத்தாரு. இல்லாதவங்களும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்துச்சு இந்த திட்டம். சென்னையில் அடிக்கடி டிராஃபிக் ஆகிறதுனால மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டுக்கு புதிய சட்டசபை கட்டினவரும் கருணாநிதி தான். இஸ்லாமியருக்கு பார்த்திங்கன்னா தனி இட ஒதுக்கீடு, அருந்ததியாருக்கு உள்ளிட ஒதுக்கீடு, சமூக நீதியை சாதிச்சவர் கலைஞர். மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். ஆசியாவில் பெரிய நூலகமான அண்ணா நூலகத்தை உருவாக்கியதும், பல மருத்துவமனைகளை உருவாக்கியதும், மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கியதும் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவர் செஞ்ச திட்டங்கள் எல்லாம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவரும் இவர் தான். கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாக ஆக்குனதும், ஆசியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தவரும் கலைஞர் தான். ஹையர் ஸ்டடிக்காக 50% இடஒதுக்கீடு, இடைநிலை பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள்லாம் ஒதுக்கீடு அதிகபூர்வமாக ஆதி திராவிடர்களுக்கான நல விடுதிகள் உருவாக்கியதும் இவர் தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் குடிசை வாரிய மாற்றத்தை உருவாக்கினதும், அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே இருப்பு மாடி கட்டிடம் கட்டி கொடுத்தவரும், அப்புறம் நவீன தமிழகத்தின் முன்னோடியாக கருதப்படுவரும் கருணாநிதி தான். இவர் களமிறங்கிய 13 சட்டசபை தேர்தலிலையும் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 60 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. எம்எல்ஏவாக இருந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் இருக்கும்.
இவர் முதல்ல 1969 திமுகவோட தலைவராகவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் ஆகுறாரு. 1971 2வது முறை முதலமைச்சர் ஆகுறாரு. 1989 3வது முறை முதலமைச்சர் ஆகுறாரு. 1996 4வது முறையா முதலமைச்சர் ஆகுறாரு. 2006 5வது முறையா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகுறாரு. சுதந்திர தின விழாவில் கவர்னர் கொடியேற்றும் முறையை முதல்வரும் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தார். 3ஆம் பாலினத்தவரை திருநங்கை என்றும், விதவை பெண்களை கைம்பெண் அப்படியும், உடல் ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னும் சொன்னவரும் கருணாநிதி தான். திமுகவில் சுமார் 50 வருஷம் தலைவராகவும் திமுக அரசியலில் 80 வருஷம் கோலோன்றிய பெருமை இந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கே சேரும் அப்படின்னே சொல்லலாம். அரசு நிகழ்ச்சியிலெல்லாம் வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தார். பார்வையற்றோருக்கு இலவசமாக ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி கொடுக்கும் திட்டமும் கொண்டு வந்தார். பிச்சைக்காரர்கள் தொழுநோயாளிகளோடு மறுவாழ்வுக்காக இருவாளர் இல்லங்கள் அமைச்சு கொடுத்தது கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகம் நில உச்சவரம்பு சட்டம், தொழிலாளர்களுக்கான குழு நிர்ணயம், விதவைகள் மறுமணத்திற்கு நிதி உதவி, இது எல்லாமே 1969 1976 வரையிலான கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசோட முற்போக்கு தன்மை கொண்ட முக்கியமான நலத்திட்டங்கள். விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கங்க விளைவிச்ச பயிர்கள் எல்லாம் நேரடியாக இவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் செய்வதற்கான வேளாண்மை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி கொடுத்தாரு. அப்புறம் இலவச பஸ் பாஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தியதும் இவர் தான். இதனால் நிறைய ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லாம் ரொம்பவே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. ரேஷன் கடைகளில் 1 கிலோ அரிசி 2 ரூபாய் அப்படின்ற திட்டத்தையும் கொண்டு வந்தார். இதனால் ஏழை எளிய மக்கள் கஷ்டம் போக்குனார். இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டமும் இவர் ஆட்சியில் தான் கொண்டு வந்துச்சு. இதன் மூலமாக பட்டினி இல்லாத தமிழகமாக மாற்றினார். அவர் இப்போ இல்லைனாலையும் அவர் செயல்படுத்திய திட்டங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 2 படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேவும் டைலாகும் எழுதியிருக்காரு. 1952 பணம் அப்படின்ற ஒரு படத்துக்கும் 1960 எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு 2 படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேவும் டைலாகும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு 62 படத்துக்கும் கதையும் டைலாகுமே எழுதியிருக்காரு. இதில் ஒரு சில முக்கியமான படங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். 1947 முதல்ல ராஜகுமாரி அப்படின்ற ஒரு படத்துக்கு எழுதியிருக்காரு. அபிமன்யு, மந்திரி குமாரி, மருத நாட்டு இளவரசி, இதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல வெற்றி படங்கள் தான். அதுக்கடுத்து தான் 1952 பராசக்தி அப்படின்ற ஒரு படத்துக்கு எழுதியிருக்காரு. பராசக்தி எல்லாம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அது பேசப்பட்டு வருது. அதுக்கடுத்து தான் 1954 மலைக்கல்லன், மனோகரா, இந்த 2 படமுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றி படம் தான். இந்த 2 படத்துலையுமே எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. 1961 அரசியலாங்குமாரி அப்படின்ற ஒரு படம், 1963 காஞ்சி தலைவன், 1964 பூம்புகார், 1972 அவருடைய மகனே மு.க. ஸ்டாலின் நடித்த படம் பிள்ளையோ பிள்ளை அப்படின்ற ஒரு படத்துக்கு எழுதியிருக்காரு. 1986 ஒரு வெற்றி படம். இதில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், பிரபு 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பாலைவன ரோஜாக்கள் படத்துக்கும் கதை எழுதினார். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். அடுத்ததான் 1987 நீதிக்கு தண்டனை அப்படின்ற ஒரு படம், அதுவும் ஒரு நல்ல வெற்றி படம் தான். 1988 பாசப்பறவைகள், படாத தேனீக்கள், இதுவுமே கூட ஒரு நல்ல வெற்றி படங்கள் தான். இந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்போ இவர் எழுதிய பாடல்களை பார்க்கலாம். இவர் ஒரு 15 படங்கள்ல பாடல்களை எழுதியிருக்காரு. அது என்னென்ன பாடல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் முதல்ல மந்திரகுமாரி அப்படின்ற படத்துல ஊருக்கு உழைப்ப வண்டி அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. பராசக்தி படத்துல வாழ்வியல் ஒளி அப்படின்ற ஒரு பாடல், அந்த படத்துலயும் இன்னொரு பாடல் எழுதியிருக்காரு. பூமாலை நீயே அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நாம் படத்துல பேசும் யாழே பெண்மணி அப்படின்ற ஒரு பாடல், ராஜா ராணி அப்படின்ற ஒரு படத்துல மணிப்புரா புதுமணி அப்படின்ற ஒரு பாடல், அதே படத்துல பாத்தீங்கன்னா பூனை கண்ணை மூடி அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ரங்கோன் ராதா அப்படின்ற ஒரு படத்துல ஐயர் பாடி கண்ணாணி அப்படின்ற ஒரு பாடல், அந்த படத்திலேயே இன்னொரு பாடல் பொது நலம் என்றம் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. குறவஞ்சி படத்துல அலை இருக்குது கடலிலே அப்படின்ற ஒரு பாடல், காஞ்சி தலைவன் அப்படின்ற ஒரு படத்துல வெல்க நாடு அப்படின்ற ஒரு பாடல், பூம்புகார் படத்துல ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு. பூமாலை படத்துல பாத்தீங்கன்னா கண்ணம் கண்ணம் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. மறக்க முடியுமா அப்படின்ற ஒரு படத்துல காகித ஓடம் அப்படின்ற ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. அதே படத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்தார் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 15 படங்கள்ல பாடல் எழுதியிருக்காரு. இவர் எழுதின பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வெற்றி பாடல்கள் தான். அவ்வளவுதான் இவர் எழுதின பாடல்கள்னு பாத்தீங்கன்னா. இவர் எழுதின பாடல்கள்லேயே
உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.